சென்னை காசிமேட்டிலிருந்து நேரலையில் தற்போது செய்தியாளர் தாயுமானவன் இணைகிறார். வணக்கம் தாயுமானவன். தற்போது பெங்கல் புயலானது தமிழகத்தை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல கடல் சீற்றம் அங்கு எவ்வாறாக காணப்படுகிறது? தற்போது அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்னவாக இருக்கிறது? வங்கக்கடல்ல உருவாகி இருக்கக்கூடிய பெங்கல் புயலானது தொடர்ந்து வட தமிழக கடலோர பகுதியை நோக்கி தொடர்ச்சியாக நகர்ந்து வருகிறது. குறிப்பாக இந்த புயலுடைய நகர்வை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் காற்று குவிதல் இல்லாததன் காரணமாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே முதல்ல கரையை கடக்கும் என கணிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் காற்று குவிதல் ஏற்பட்டு புயலாக வலுப்பெற்று அதற்கு பெங்கல் என பெயரிடப்பட்டு தொடர்ந்து இது வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருகிறது. குறிப்பாக மற்ற புயல்களைப் போல் அல்லாமல் இந்த புயலை பொறுத்த மட்டில் ஒரு மெதுவாக நகரக்கூடிய ஒரு புயலாக இருந்து வருகிறது. மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகம்தான் அதிகபட்சமாகவே இதுவரைக்கும் இந்த புயலானது கடந்து வந்திருந்தது. தற்போது 6 மணி நேரத்தில் கடந்த 6 மணி நேரத்தில் 7 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த புயலானது மெல்ல மெல்ல வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக இந்த புயலுடைய தன்மையை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் நேற்றைய தினம் வரைக்கும் சென்னை மட்டுமின்றி சுற்றுவட்டார மாவட்டங்கள் பல பகுதிகளிலும் மழையுடைய தீவிரம் என்பது குறைந்திருந்தது. மழைக்கான வாய்ப்பே இல்லாத ஒரு சூழலை தான் இருந்து வந்தது. நிசப்தமாக இருந்த நிலையில் காலை முதல் இதனுடைய வானிலை என்பது ஆக்ரோஷமாக மாறியிருக்கிறது. காரணம் என்னவென்றால் தரைக்காற்றினுடைய வேகம் என்பது அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக நீங்களே பார்க்கலாம், நம்ம எண்ணூர் துறைமுகத்தில் இருக்கிறோம். இந்த பகுதியில் பலத்த தரைக்காற்று வீசி வருகிறது. மணிக்கு 55 கிலோமீட்டர் முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசி வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக இந்த புயலானது வட தமிழக கடலோர பகுதியை நோக்கி தொடர்ச்சியாக நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழலில் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே இது புதுச்சேரிக்கு மிக அருகில் இது கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காரணமாக குறிப்பாக இந்த மாமல்லபுரத்திலிருந்து காரைக்கால் வரையிலான பகுதிகள் கடலோர பகுதிகளுக்கு பல்வேறு இடங்களில் பலத்த பாதிப்பு இருக்கக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது 90 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் என்பது எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. வடகடலோர மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வலியுறுத்தப்பட்டு மீனவர்கள் அனைவருமே பத்திரமாக ஆங்காங்கே அவர்களுடைய படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை பத்திரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. காலை முதலே சென்னை மாநகரத்தில் கனமழை என்பது தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. 1 மணி நேரமாக கொட்டி தீர்த்து வரக்கூடிய கனமழை, அதே போல பலத்த தரைக்காற்றின் காரணமாக பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடல் பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்வதற்கு தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. காட்டுப்பள்ளியில் தொடங்கி அதேபோல் இங்கே கோவளம் வரைக்கும் பார்த்தோம் என்றால் பலத்த கண்காணிப்பு என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் தொடர்ச்சியாக ரோந்து பணிகளில் ஈடுபட்டு பொதுமக்கள் யாரேனும் கடற்பகுதிகளுக்கு வருகிறார்களா என்பதையும் தொடர்ச்சியாக கண்காணித்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மழை என்பது தற்போது படிப்படியாக அதிகரித்து வருகிறது. புயலானது மெல்ல மெல்ல வட தமிழக கடலோர பகுதியை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய ஒரு சூழலை மழையினுடைய தீவிரம் என்பது அதிகரித்திருக்கிறது. மழையினுடைய தீவிரம் இத்தகைய போக்கை தொடர்ந்து இருக்கக்கூடிய பட்சத்தில் பல இடங்களில் வெள்ள நீர் தேங்குவதற்கான அதிக வாய்ப்பும் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து பல இடங்களிலும் வெள்ள நீரானது தேங்கக்கூடிய ஒரு சூழலே நீடித்து வருகிறது. பலத்த தரைக்காற்று தற்போது வீசி வருகிறது. இந்த புயலை பொறுத்த மட்டில் பிற்பகல் வேளையில், அதாவது மதியம் 11:30 மணிக்கு புயல் கரையை கடக்க வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகிய சூழலில் பிற்பகல் வேளையில் தான் இந்த புயலானது மெல்ல மெல்ல கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை ஆர்வலர்கள் அந்த கருத்தை தான் முன்வச்சிருக்கிறாங்க. குறிப்பாக மாமல்லபுரத்திற்கும் காரைக்காலுக்கும் இடையே புதுச்சேரிக்கு மிக அருகே இது கரையை கடக்கக்கூடும் என தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. கரையை கடக்கும்போது 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது 90 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதற்கு முன்னதாகவே தற்போது இந்த நீங்களே பார்க்கலாம், காசிமேடு துறைமுகத்தில் எந்த அளவுக்கு தரைக்காற்றினுடைய வேகம் இருக்கிறது. குறிப்பாக 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த தரைக்காற்று வீசக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது. கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது பல இடங்களிலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலே தொடர்கிறது. தாயுமானவன், தற்போது சென்னையில் கடல் சீற்றம் அதிகமாக காணப்படக்கூடிய சூழல்ல கரையோர இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன? அது குறித்தான முழு விவரங்கள்.
சென்னையை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் 13 மீனவ கிராமங்களில் கடல் சீற்றம் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே கணிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய அந்த மீனவ கிராமங்களுக்கு பல்வேறு வழிகாட்டுதல்கள் என்பது வழங்கப்பட்டு அந்த மீனவ கிராமத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்கிக் கொள்வதற்கு வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டு அதற்கான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதேபோல் பொது போக்குவரத்தை பொறுத்த மட்டில் காலை முதலே இந்த மாநகர பேருந்து சேவை என்பது வழக்கம் போல் துவங்கி இருக்கிறது. இருந்தபோதும் புயல் கடக்கக்கூடிய நேரத்தில் பொது போக்குவரத்து என்பது நிறுத்தப்படும் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது ஈசிஆர் சாலை என்று சொல்லக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை முழுவதுமே அந்த பொது போக்குவரத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த புயல் கரையை கடக்கக்கூடிய நேரத்தில் நிறுத்தப்படும் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. பொது போக்குவரத்து மட்டுமின்றி அந்த பகுதியில் வேறு எந்த ஒரு வாகனங்களும் செல்லாத வகையில் குறிப்பிட்ட அந்த சில மணி நேரம் மட்டும் சாலை மூடப்படும் எனவும் காவல்துறை தரப்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக அரசு தரப்பிலும் புயலை எதிர்கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் நேற்றைய தினம் வரைக்கும் ஒரு நிசப்தமான ஒரு சூழல் தான் இருந்து வந்தது. புயல் வருமா, புயல் வந்தால் கரையை எப்போது கடக்கும் என்பது தொடர்பான பல்வேறு கேள்விகள் என்பது எழுந்திருந்தது. குறிப்பாக காற்று குவிதல் கடலில் இல்லாத ஒரு சூழலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகத்தான் கரையை கடக்கப் போகிறது, பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்க வாய்ப்பில்லை என்பது தொடர்பாகலாம் தகவல்கள் தொடர்ச்சியாக வெளியாகிய வண்ணம் இருந்தது. ஆனால் நேற்று நள்ளிரவு முதல் வானிலை நிலவரத்தில் பல்வேறு மாறுதல்கள் ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக நேற்று நள்ளிரவு முதலே நம்மால் நேரடியாக பார்க்க முடியாது. சென்னை மாநகரம் முழுவதும் கனமழை என்பது அவ்வப்போது விட்டு விட்டு பெய்து வரக்கூடிய ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிந்தது. அந்த வகையில் தான் தற்போது அதிகாலையிலேயே கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. சென்னை மாநகரம் முழுவதுமே பரவலாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. கனமழை மட்டுமல்ல, காற்றினுடைய வேகம், தரைக்காற்றினுடைய வேகம் என்பது அதிகரித்திருக்கிறது. இந்த தரைக்காற்றினுடைய வேகம் காரணமாக பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 55 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து 65 கிலோமீட்டர் வேகத்தில் தற்போது இந்த பலத்த தரைக்காற்று வீசி வருகிறது. கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதே போல் மழை நிலவரம் தொடரக்கூடிய பட்சத்தில் சென்னை மாநகரில் பல்வேறு இடங்களில் வெள்ள நீர் தேங்கக்கூடிய அபாயமும் இருக்கிறது என்று தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. சென்னை காசிமேடு பகுதியிலிருந்து கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாய்மானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.